இந்த புத்தகத்தை வெளியிடுவது ராகுல் காந்தி. அந்த புத்தகத்தை முதல் பெற்றுக்கொள்பவர் தமிழக முதல்வர் ஜோசப் விஜய். இந்த நிலையில கடந்த 2 நாட்களுக்கு முன்பு அவர் மீண்டும் தலைமைச் செயலகம் விஜயை பார்த்துட்டு வெளியே வந்தார். வெளியே வரும்போது தான் நானே போய் முதல்வர்கிட்ட நீங்க இந்த நிகழ்ச்சியில கலந்துக்க வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வருகிற போது கூட்ட நெரிசல் ஏற்படக்கூடும், அதற்கு நீங்கள் வருவதை தவிர்ப்பதற்கு நல்லது என்று நான் கருதுகிறேன் என்று கூறியிருக்கிறேன். நான் வரலன்னு அவர் சொல்லியிருக்கணுமே ஒழிய வைகோ நீங்க வர வேண்டாம்னு சொல்லியிருப்பாரா அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறி. சரி ரைட்டு, விஜய் வரல, ராகுல் காந்தி வருவாரா? கொடியோட ஆரம்பிச்சிருக்காரு தனுஷும். ஒருவேளை விஜய் ஜெயிச்சிட்டாரு, ரஜினி ரொம்ப யோசிச்சார். தனுஷுக்கு அந்த அளவுக்கு செல்வாக்கு கிடைக்குமா? திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறிய திருமா, IUML, கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாம் தாண்டி வைகோ ஜோசப் விஜய்க்கு கடுமையான ஒரு முப்பு கொடுத்துட்டு இருக்காரு. தமிழ் நியூஸ் நேர்கள் மூலம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார். வணக்கம் சார். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் டெல்லியில தன்னுடைய அந்த புத்தக வெளியீட்டு விழா அதை கண்டக்ட் பண்ணுறேன்னு சொல்லி ஆல்ரெடி அறிவிப்பு வந்துச்சு. முதலமைச்சர் விஜய் திரு ராகுல் காந்தி அந்த நூலை பெற்று திரு விஜய் அவர்களுக்கு வழங்குவார் அப்படின்லாம் சொல்லப்பட்டுச்சு. ஆனால் இதில் பல மாற்றங்கள், இந்த மாற்றங்களுக்கான அந்த பின்னணி என்னென்ன மாற்றங்கள் நடந்திருக்கு? இந்த பாராளுமன்ற உரைகள் எல்லாத்தையும் தொகுத்து ஒரு புத்தகமாக வெளியிடுறார் வைகோ. அதுக்கான விஷயம்தான். என்ன நினைக்கிறாரு அவர்? முதல்ல என்ன பண்ணாரு, இந்த புத்தகத்தை வெளியிடுவது ராகுல் காந்தி. அந்த புத்தகத்தை முதல் பிரதியை பெற்றுக்கொள்பவர் தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அப்படிங்கிறதுனால அவர் ஏற்கனவே ஒரு அப்பாயின்மெண்ட்லாம் வாங்கியிருந்தார். இந்த நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு அவர் மீண்டும் தலைமைச் செயலகம் விஜயை பார்த்துட்டு வெளியே வந்தார். வெளியே வரும்போது தான் என்ன சொல்றாரு, நான் கூட்டம் அதிகமாக வந்துடும், விஜய் கலந்து கொள்வார்னு நான் சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான பேர் அவர் தொடர்பு கொண்டு நாங்களும் கலந்து கொள்ளணும்னு சொல்லிட்டாங்களாம். அவர் சொன்ன விஷயம் அதை பார்த்தா எனக்கு என்னமோ சரியாக தெரியல. ஸோ அதனால் நானே போய் முதல்வர்கிட்ட நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்க வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அப்படின்னு. சரி, அப்போ யார் சார் இந்த முதல் பிரதி வாங்குறாருன்னு பார்த்தா அகிலேஷ் யாதவ் அப்படிங்கிறார். சரி, அப்படி ஜோசப் விஜய் ஒரு தமிழகத்தை சேர்ந்தவர், அந்த முதல் பிரதி வாங்கிக்கிறவர் ஒரு தமிழரை சேர்ந்தவர் யாரும் இருக்கக்கூடாது? ஏன் திருமாவா இருக்கக்கூடாதா? இல்லை, தாவை கூட வேற ஒரு பிரதிநிதிகள் கூட இருக்கலாம், அமைச்சர்கள் இருக்கலாம், பண்ணலாம். சரி, அப்படி அவர் சரி முதல்வருக்கு ஈக்குவலாக ஒரு ஆள் இல்லை, ரைட்டுங்க, அந்த பார்ட்டியை எடுத்துருங்க. நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு பார்க்கும்போது முதல் பிரதியை வெளியிடுபவர் ராகுல் காந்தி அப்படியே இருக்கட்டும், நீங்கள் பெற்றுக்கொள்பவர் ஜோசப் விஜய்க்கு பதிலாக நீங்கள் தமிழ்நாட்டில் யாருமே MP இல்லையா, இல்லை எந்த தலைவர்களும் இல்லையாங்கிற நான் திருமாவளவனை கூப்பிட்டுருக்கலாமே, ஏன் கூப்பிடல? அகிலேஷ் யாதவ் பண்ணுற அளவுக்கு என்ன இருக்குது அரசியல் இதில்? எனக்கு ஒன்றும் புரியலையே. அது ஒரு விஷயம், ரைட், அது ரைட். பட் விஜய் ஏன் வராத, அதாவது வந்தால் பெரிய லெவலில் லாண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வருமானா அப்படின்னு இவர் சொல்கிறாரு. அதை பற்றி கவலைப்பட வேண்டியது தமிழக போலீஸு மற்றும் டெல்லி போலீஸ். என்ன, விஜய் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு போனால் எவ்வளோ கூட்டம் வரும், எப்படி அதை கண்ட்ரோல் பண்ணணும், என்ன எதுங்கிறது அவங்களுடைய கவலை. எப்படி வைகோவுடைய கவலை ஆயிடுச்சுன்னு தெரியல, எனக்கு புரியல. இல்லை, இதே விஜய் அவர்கள் இப்போ திடீர்னு MC ராஜாவுடைய சமூக நீதி ஹாஸ்டலுக்கு போனார். அப்போ லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை வரல. திடீர்னு அவர் அந்த தண்ணீர் கூட அருந்தினாரு, அந்த மாதிரிலாம் கூட ஆய்வுகள் செஞ்சாரு, அப்போ லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை வரல. திடீர்னு பேருந்துல பயணம் செஞ்சாரு, அப்போ லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை வரல. அப்புறம் இன்னும் நடிகையோட ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு கூட போனாங்க, அப்போ கூட எதுவுமே லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை வரல. பல பொது நிகழ்ச்சிகள் முதலமைச்சர் அவருடைய இது என்ன வைகோ என்ன சொல்றாரு, அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி நீங்க கூட்டிட்டு போகும்போது பிரச்சனை வந்துறாரு. நீ 10 நாளைக்கு முன்னாடி நீங்க அந்த நிகழ்ச்சியில கலந்துக்குவார் விஜய்னு சொல்லிட்டா பல்லாயிரக்கணக்காகவே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறாரு. அவர் சொல்ற விஷயத்துக்கு ஒன்று இது ஒரு காரணம் சரியா இல்லை. நம்மளுக்கு கிடைச்ச தகவல் விஜய் விரும்பல, டெல்லி செல்றத விஜய் விரும்பவில்லை அப்படிங்கிறத ஒரு தகவல். காரணம் என்னன்னா, அவர் ஏற்கனவே பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சனி ஞாயிறு அவர் போக மாட்டாரு, வெளியே போறதில்லை, பெருசா எங்கேயும் போறதில்லை. ஓகே, என்ன ரெஸ்ட் எடுக்கிறாருன்னு வச்சுங்களேன். நீ இன்னும் கூட எந்த மாவட்டத்துக்கும் அவர் முதல்வராக போய் ஆய்வு இதுக்கெல்லாம் போல.
கரூருக்கு மட்டும் தான் போயிருக்காரு. நல்லா பார்த்தீங்கன்னா எந்த கலெக்டரேட் போல, எந்த நிகழ்ச்சியிலும் பெருசாக கலந்துக்கலான்னு. இன்னொரு நெருடல் அவருக்கு ஒரு பிரச்சனை என்னென்னா, இன்னும் பிஜேபியோட அவர் ஒன்றும் ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலைக்கு போன மாதிரி தெரியலைங்கிறது தான் என்னுடைய பார்வை. குறிப்பாக பார்த்தீங்கன்னா உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை இன்னும் அவர் சந்திக்கவில்லை. நீங்கள் இப்போ 2 முறை போனார், 2 முறையும் அவர் வந்து அமித்ஷாவை போய் பார்க்கல. இந்த நிலையில் டெல்லி போனோம்னா அது பல்வேறு நீங்கள் அந்த நிகழ்ச்சி மட்டும் இல்லை, நீங்கள் ஏற்கனவே ஜேஎன்யூவில் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க, அவர் போகிற மாதிரி இருந்தது. அந்த நிகழ்ச்சியும் அவர் போகலை. ஸோ 2-3 நிகழ்ச்சியை சேர்த்து போகணும், அது சரியாக இருக்குமா இல்லையான்னு நினச்சிட்டு நான் வரலன்னு அவர் சொல்லியிருக்கணுமே ஒழிய வைகோ வந்து நீங்கள் வர வேண்டாம்னு சொல்லியிருப்பாரா அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறி. என்னுடைய பார்வையை அப்படி தான் நான் பார்க்குறேன். கண்டிப்பாக விஜய் வந்து கூப்பிட்டு இல்லை வாய்ப்பு கம்மி, நான் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை, நீங்கள் யாரையா வச்சு நடத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அதுதான் ஒரு 2வது விஷயம். சரி ரைட்டு, விஜய் வரல, ராகுல் காந்தி வருவாரா? அது ஒரு கேள்விக்குறியாக இருக்குல்ல. நீங்கள் விடுதலை புலிகளுக்கு தீவிரமான ஆதரவாளராக இருந்து பொடா வழக்கு வரையும் சந்திக்கக்கூடிய நபராக இருந்தவங்க நீங்கள். இன்றும் கூட ராஜீவ்காந்தி இலங்கையில் வந்து பெரிய தவறு செய்து விட்டார் அப்படிங்கிறதுல ஒரு வைகோ வந்து நினைப்பாளர் இருக்கார். என்ன குறிப்பா IPKF அங்க அனுப்பி அதில் நடந்த பழைய அமைதிப்படையாதான் என்ன IPKF போய் பெரிய அட்டூழியம் பண்ணிடுச்சு. அதன் தொடர்ச்சியாக தான் ராஜீவ்காந்தியுடைய கொலை கூட நடத்தப்பட்டது அப்படிங்கிற விஷயத்துல கண்டிப்பா காங்கிரஸுக்கும் வைகோவுக்கும் டெட் அகென்ஸ்ட் கான்ட்ரடிக்ஷன் தான். அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. காங்கிரஸ் ஒரு திசையில் இருந்தாங்கன்னா ஜஸ்ட் ஆப்போசிட்ல தான் வைகோ இருப்பார். ஸோ அவருடைய பார்லிமெண்ட்ல அவருடைய உரைகள்ல இதை பத்திலாம் பேசலையா? அவரு ராஜீவ்காந்தியை பத்தி பேசலையாங்க, காங்கிரஸை பத்திலாம் அவர் விமர்சனம் பண்ணலையா? கடுமையா பண்ணிருக்கிறாரு. அந்த தொகுப்பு தான் அந்த புத்தகத்திலே அந்த தொகுப்பெல்லாம் இருக்கும். அந்த புத்தகத்தை வெளியிடுவாரா ராகுல் காந்தி? அந்த ஒரு கேள்வி இருக்கு. புரியுதுங்களா அவருக்கு? ஸோ அதனால விஜய் வருவானு சொல்லிட்டாரு, ராகுல் காந்தி மட்டும் வருவாரா அப்படிங்கறதா இப்போ ஒரு கேள்விக்குறி. கண்டிப்பா வாய்ப்பு மிக குறைவு அப்படிங்கறத ஒரு தகவல். அகிலேஷ் வர்றது உறுதி ஆயிடுச்சா? அவருக்கு என்னங்க இருக்கு? அகிலேஷும் வந்து கண்டிப்பா வருவாரு. அதுல என்ன இருக்கு அவருக்கு? அதுல பிரச்சனை அவங்க அப்பா பழக்கங்க. முலாயம் சிங் யாதவும் வைகோவும் பழக்கமா இருக்கலாம். என்ன எனக்கு தெரிஞ்சு அகிலேஷும் துரை வைக்கவும் ரொம்ப க்ளோஸா இருந்த மாதிரி எனக்கு தெரியல. சொல்றேன் நான். ஏன்னா அவரு போய் இப்பதானே ஒரு 3 வருஷம் ஆகுது. அவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸா இருந்த மாதிரி தெரியல. எதுக்காக ஒரு அகிலேஷை கூப்பிட்டாருன்னு தெரியல. நீ அவருடைய நண்பர்கள் பரூக் அப்துல்லா தான் அவருக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர். வழக்கமா பாத்தீங்கன்னா அவரு ஜஸ்வந்த் சிங், ஒரு பழைய செட்டு ஜார்ஜ் பெர்னாண்டஸ், இப்படி ஒரு பெரிய டீம் அவரோட இருந்தாங்க. நீங்க அந்த டீம்ல யாராவது கூப்பிட்டு அவர் சொன்னா அது ஒரு நாகரிகமாக கூட இருக்கும், அவரை பத்தி தெரிஞ்சிருக்கும். அகிலேஷ் யாதவுக்கு எந்த அளவுக்கு தெரியும் வைகோ தெரியல. எதுக்கு அவரை கூப்பிட்டு அவர் அதுக்கு நீங்க வந்து தொல்தருமாவான் பெஸ்ட்டுங்க. வைகோவுடைய அரசியல் பார்த்துருக்கலாம். அவரும் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் அவங்க 2 பேருமே எம்பியாவும் கூட இருந்தாங்க. ஸோ அவருடைய செயல்பாடுகள்லாம் தெரிஞ்சு வர்றவர். அவருக்கு அந்த முதல் பிரதியை வாங்குறதுக்கு அவரை கொடுத்துக்கலாம். பட் அதுக்கு இன்னொரு காரணம் அவர் சொல்லார். என்ன சொல்றாரு? இது தமிழாக்கம் வந்ததுக்கப்புறம் அதை வந்து கண்டிப்பாக விஜய் வெளியிடுவார்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காருன்னு வச்சுக்கோங்க. இப்போ விஜய் கலந்துக்கல, ரைட். ராகுல் காந்தியும் கலந்து கொள்றதுக்கான வாய்ப்பு இல்லைங்கிறதா இப்போ நம்மளுக்கு கிடைச்ச தகவல். இப்போ இந்த டெல்லியில் நடக்கக்கூடிய இந்த புத்தக வெளியீட்டு விழா, இது முதல்ல புத்தக வெளியீட்டு விழாவா பார்க்கணுமா, இல்ல அரசியல்வாதி ஒரு அரசியல் அரங்கத்தை வந்து ஒரு மேடையை வந்து கிரியேட் பண்றாரு அப்படின்னா அதுல ஒரு அரசியல் நிச்சயமா இருக்கும். அவர் இதனால் வந்து ராகுல் காந்தி, திரு விஜய், இன்னும் தேசிய தலைவர்கள் இவங்களெல்லாம் வச்சு ஒரு அரேஞ்ச் பண்ணி நம்ம வந்து ஒரு டெல்லியில இப்படி ஒரு கான்ஃபரன்ஸ் ஒன்று உண்டு பண்றோம் அப்படின்னு அவருடைய அந்த நோக்கம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. திமுகவோட அகிலேஷ்லாம் கொஞ்சம் நெருங்கத்துக்கு வராங்க. 3வது அணின்னு ஒரு அணி உருவாகுது. பிஜேபி காங்கிரஸ் அல்லாத ஒரு அணி உருவாகுது. அதற்கு திமுக ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்கு. அதை கெடுக்கிறதுக்கு வைகோ ஒரு முயற்சி பண்ணலாம்.
ஏன்னா வைகோ இப்போ அதாவது நல்லா பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியிலேருந்து வெளியேறிய திருமா ஐயுஎம்எல் கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாம் தாண்டி வைகோ வந்து ஜோசப் விஜய்க்கு கடுமையான ஒரு முட்டு கொடுத்துட்டு இருக்காரு. என்ன ஏதோ கிட்டத்தட்ட 30-40 வருஷம் பழகின மாதிரி அவருக்கு வந்து இவங்க வந்து அவங்களுடைய ஆதரவை கடுமையாக கொடுத்துட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த நிலையில கூட அவர் திமுக 3வது அணிங்கன்னு ஒரு முயற்சி ட்ரை பண்றாங்க, விடக்கூடாதுன்னு கூட இருக்கலாம், அதற்கான ஒரு வெளிப்பாடாக கூட இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அதை வச்சு விஜயையும் கூப்பிட்டு ராகுல் காந்தி இவங்களாம் ஒரு ஈவினிங் கண்டிப்பாக ஒரு பார்ட்டி மாதிரி ஜஸ்ட் டீ அப்படின்னு அடிப்படையில் எல்லாத்தையும் உட்கார வைக்கிறதுக்கெல்லாம் அவங்கள ட்ரை பண்ணியிருந்துருக்கலாம். பட் இது கூட தெரியாமல் விஜய் வேணான்னு சொல்லிட்டாரோன்னு தெரியல. திமுக ஒரு லாபம் கிடைக்கக்கூடாதுங்கிறதுல விஜய் இருப்பார், மாற்றம் இல்லை. காங்கிரஸும் இப்போ இருக்கு. காரணம் என்னன்னா நம்ம இல்லாமல் திமுக தேசிய அளவில் என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு சவாலில் அவங்களும் இருக்காங்க. அந்த தைரியத்தில் தான் அவங்க வந்து விட்டுட்டு போனது. உங்களுக்கு என்ன இருக்கு, எங்களை விட்டா உங்களுக்கு பிஜேபிக்கு உங்களால போக முடியாது, ஐடியாலஜி விஷயத்துல உங்களுக்கு கண்டிப்பா இடிக்கும் அப்படிங்கிறதுல தெளிவா. இந்த நிலையில தான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம கருப்பாம்பூச்சி வந்துட்டாங்க தனியா, புரியுதுங்களா? இதனாலதான் இவங்களை வைத்து தான் ஒரு 3வது அணின்னு ஒரு சூழ்நிலை போயிட்டு இருக்க நிலையில எங்க முலாயம் சிங் யாதவ் டீம் இந்த டீம் எல்லாம் அங்கிட்டு போயிடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு ஒரு கட் பண்ணணும்னு கூட ட்ரை பண்ணலாம் வைகோ. பட் அது வைகோவை நம்பி எல்லாம் அகிலேஷ் எல்லாம் வேற ஒரு முடிவு எடுப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறின்னு வச்சுங்களேன். ஆனா சார் இப்போ வைகோவனுடைய நோக்கம் வேறொரு நோக்கமாகவும் இருந்திருக்கு. அவர் வந்து தாவேகாவுக்கு ஒரு டெல்லி முகம் யாரும் இல்லை. இப்ப நாம ஒரு தாவேகாவை அணியில சேர்ந்துட்டோம், இப்போ இந்த அடுத்த 5 வருஷம் இவங்க கூட தான் அரசியல் அப்படின்னு ஒரு நிலைமை வந்துருச்சு. நம்ம பார்லிமெண்டேரியன், நம்ம டெல்லி அளவுக்கு நமக்கு ஒரு ஓரளவு நல்ல கான்டாக்ட்ஸ் இருக்கு, செல்வாக்கு இருக்கு. இப்போ தாவேகாவுக்கு நம்ம டெல்லி தூதரா இருக்கணும், மத்திய அரசு அதாவது மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஒரு பாலமா நம்ம இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவர் முன்னெடுக்கிறாரு அப்படிங்கிற ஒரு கருத்து சொல்லப்படுது. என்னை பொறுத்தவரை ரெண்டு பிஜேபியும் வைகோவை நம்பாது, விஜயும் வைகோவை நம்ப மாட்டார். நான் அப்படிதான் பாக்குறேன். ஏன்னா அவரோட கடந்த காலம் வரலாம் யாருக்கும் ஒரு பெரிய லாயலா இருந்து பிஜேபிக்கு பெரிய லாயலா இருந்திருப்பாரு. அவர் வாஜ்பாய் எல்லாம் ரொம்ப வாஜ்பாய்க்கு நெருங்கிய நண்பரா இருந்திருக்கும். அதுதான் நான் சொல்றேன். ஜஸ்வந்த் சிங், பரூக் அப்துல்லா இந்த டீம் வேணா இருக்கலாம், இப்ப கிடையாதுன்றாங்க. இப்ப வாய்ப்பு இல்ல, ஒரு ஜெனரேஷன் கேப் ஆயிடுச்சு இப்ப அவருக்கு. அத்வானி இந்த டீம் வந்து எனக்கு தெரிஞ்சு அமித்ஷா எத்தனை முறை பார்த்திருப்பாரு அவரு. வைகோ சொல்றேன், மோடி எத்தனை மோடிஜிக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கணும்னு சொல்லப்படுது. இருக்கலாம், இன்னைக்கா பார்லிமெண்ட்ல நேரா பார்த்து பேசிருக்கலாம் ஒழிய நீ பிரைம் மினிஸ்டர் அடிக்கடி போய் பார்த்த மாதிரி தெரியல. நிர்மலா சீதாராமன் அடிக்கடி பார்த்திருக்கலாம், சிபி ராதாகிருஷ்ணனை போய் பார்த்திருக்கலாம். தமிழ்நாடு அவங்க 2 பேருமே தமிழக அரசியல்ல தொடர்புடைய ஒரு ஆட்கள் அவங்க, புரியுதுங்களா? அவரை பாக்குறாரு. துரை வைக்கவும் அடிக்கடி பாக்குறாரு. துரை வைக்கவும் கூட நீங்க நிர்மலா சீதாராமனே அடிக்கடி போய் பாக்குறாங்க. பட் இன்னொரு விஷயத்த நம்ம பார்க்கணும், நிர்மலா சீதாராமன் இப்ப தமிழக அரசியல் என்னனால அவங்க ஒன்றும் டச்சில் இல்லை, அவங்கள ஒதுக்கி வச்சிருக்குது பிஜேபி. நீங்கள் எலெக்ஷனுக்கு முன்னாடியே பாருங்களேன், அவங்க வரலையே பெருசா. நீ பேச்சுவார்த்தை கூட அவங்க வரலையே வைக்கும், அவங்க கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு வரல, சீட் ஷேரிங் அப்பெல்லாம் நிர்மலா சீதாராமன் வரல, புரியுதுங்களா? நீங்கள் அதனால நீங்கள் நிர்மலா சீதாராமனால வைகோவால பெரிய லெவலில் பிரயோஜனம் இருக்காதுங்கிறது என்னுடைய பார்வை. ஏதோ ஒரு ஆதாயத்திற்காக இப்படி ஒரு ஈவென்ட் ட்ரை பண்ணிருக்காரு. வைகோ ட்ரை பண்ணலாம். எஸ், வைகோ தான் சொல்றேன், அவர் ட்ரை பண்ணிருக்காரு. பட் ஆனா அது வந்து அது பெரிய பலன் கொடுக்காமல் போயிருக்கலாம். இப்ப ஒரு விஜய் வேண்டாம், விஜய் நான் வரலன்னு சொன்னதுக்கு பிறகு கண்டிப்பா ராகுல் காந்திக்கு ஐடியாலஜி ப்ராப்ளம் இருக்கு அவங்களுக்கு. வைகோ விஷயத்துல அவங்களுக்கு வந்து விஜய் வந்தால் கூட ராகுல் காந்தி போவாராங்கிறது ஒரு கேள்விக்குறி. ராகுல் காந்தியே வருவாரா தெரியல, நீங்க வேண்டாம்னு சொல்லிருக்கலாம். அதனால ராகுல் காந்திக்கும் வாய்ப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அதனால அகிலேஷ் யாதவும் வேற யாராவது தான் போகணும். பரூக் அப்துல்லாவும் தான் இருக்கணும், வேற யாருக்கு வாய்ப்பு இருக்கு? அவர் வெளியிடுவார், பெற்றுக்கொள்றதுக்கான வாய்ப்பு தான். அதனால வைகோவுடைய திட்டம் பலிக்கவில்லைன்னு தான் நம்ம பார்த்துக்கணும், அவ்வளவுதான். ஸோ இந்த இந்தியா கூட்டணிக்கு நான் ஒரு கோஆர்டினேட்டர், இந்த தமிழ்நாடு அளவுலையோ அல்லது நேஷனல் அளவுலையோ நானும் ஒரு உங்களுக்கு இணைப்பு பாலமா இருப்பேன்,
இப்போ இப்போ திருமாவளவன் போன்றவர்கள் கம்யூனிஸ்டுகள்லாம் கொஞ்சம் அரசல் புரசலாக போயிட்டு இருக்காங்க இந்த கூட்டணியில. இன்னும் சொல்ல போனா இந்தியா கூட்டணியே இல்லைன்னு சொல்லி தோழமை கட்சிகள்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிலாம் கிடையாது. காங்கிரஸ், தாவேகா, இன்னும் பல கட்சிகள் தேசிய அளவில் நாங்கள் வந்து கூட்டணியா இருக்கிறோம், அதுக்கு என்னுடைய பங்கு ஒரு மிக முக்கியமான பங்கு அப்படின்னு அவர் ஒரு முயற்சித்திருக்கிறாரா இந்த ஈவெண்ட் மூலியமா? தாவேக்காவை நம்புறாரா வைகோ? முதல்ல காரணம் என்னன்னா, எத்தனை இஷ்யூஸ்ல தாவேக்கா பிஜேபிக்கு எதிரான கருத்துக்களை தெரிவித்து விட்டதுன்னு இப்போ வரைக்கும், இப்போ நடந்த மாணவர்கள் போராட்டம் வரைக்குமே தாவேக்கா கண்டுக்கவே இல்லையா கேம்? நீங்கள இவர் என்ன கோஆர்டினேட்டர் ஆகுறது? இதுல இவர் ரொம்ப அக்ரெசிவா இருக்காரு, நேஷனல் லெவல் பாலிடிக்ஸ்ல ரொம்ப தெளிவா இருக்காரு விஜய் அப்படின்னா ஒரு கோஆர்டினேட்டரா இருக்கலாம், நீங்க உட்காந்து ஒர்க் பண்ணிக்கலாம்னு வச்சுங்களேன். அவர் கண்டுக்கவே இல்லையே, விஜய் வந்து கண்டுக்கவே இல்லையே. தேசிய அளவிலான அரசியலை பத்தி அவர் கண்டுக்கிற மாதிரி இல்லை. ராகுல் காந்தியே ஒரு பெருசான பல பேர் அரெஸ்ட் பண்ணாங்க. ராகுல் காந்தியா பேரளவு ஒரு பேருக்கு பண்ணாரு, அவ்வளவுதானே ஒழிய பெருசா ஒன்றும் பண்ணிக்கிற மாதிரி தெரியல. ஒருவேளை 2029 பாராளுமன்ற தேர்தலில் 10-15 எம்பி வந்ததுக்கு அப்புறம் தேசிய லெவலிலான அரசியலில் முழு ஈடுபாடா போவாரா அப்படின்னு தெரியல. பட் தற்போதைக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் கோஆர்டினேட்டர் தேவையில்லைங்கிறது என்னோட எண்ணம். ஏன்னா நீங்கள் விஷ்ணு ரெட்டி, இன்னும் சொல்ல போனால் மார்ட்டினுடைய அரசியல் கூட அவர் மார்ட்டின் பண்ணுறார். அவரில் தேசிய லெவலில் அவருக்குள்ள கான்டாக்ட்ஸை வச்சு நீங்கள் வந்து ஆதவ அர்ஜுன் மூலியமாக தான் அவங்க இப்பயும் கூட யாரை ஹோம் மினிஸ்டரை பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க. எப்படி பார்த்தா வைகோ ட்ரை பண்ணி கொடுத்துருக்கலாமே கோஆர்டினேட்டர்னு ஆசைப்படுறவர். ஓகே, வாய்ப்பு இல்லைங்கிறது தான் என்னுடைய எண்ணம். சார் அடுத்தபடியா இப்போ நடிகர் தனுஷ் அவருடைய செய்தி அண்மையா ரொம்ப சூடு பிடிக்க தொடங்கியிருக்கு. பர்த்டே இன்றைய தினம் அவருடைய பிறந்த நாள். அவருடைய இல்லத்திலேயே வெளியே நின்று அவர் கை அசைச்சிருக்கிறாரு. பிறகு பெரிய மாலையெல்லாம் போட்டிருக்கிறாங்க. ஸோ 2 நாட்களுக்கு முன்னாடி அவருடைய பிறந்தநாள் கொண்டாட்ட விழாவில் கூட அந்த நிகழ்ச்சியில் கூட அவருடைய ஸ்பீச் வந்து இயல்புக்கு மாறா ரொம்பவே ஒரு உணர்ச்சி பொங்க அவர் வந்து பேசுனதை பார்த்தோம். ஸோ யாரெல்லாம் அரசியலுக்கு நடிகராக இருந்து வந்தாங்களோ இப்படிப்பட்ட பாணிகளை வந்து கடைபிடிச்சது உண்டு. சேம் பாணியை நடிகர் தனுஷ் அவர்களும் வந்து கடைபிடிச்சிட்டு வர்றாங்க. ஸோ அடுத்து அப்போ அரசியலுக்கு என்ட்ரியாக தயாராயிட்டாரா? கிட்டத்தட்ட விஜய் மக்கள் இயக்கம் எப்படி ஆரம்பிச்சது, கொடியோடு ஆரம்பிச்சதோ அதை அவரும் கொடியோடு ஆரம்பிச்சிருக்கிறாரு. தனுஷும் ஒரு நம்பிக்கை அவருக்கும் வந்திருக்கலாம். ஒருவேளை விஜய் வந்து ஜெயிச்சிட்டாரு, நம்மளும் ட்ரை பண்ணலான்னு நினைக்கலாம். இன்னொரு விஷயம் இருக்கு, ஒரு இப்போ அவருடைய முன்னாள் மாமனார் ரஜினி ரொம்ப யோசிச்சார். அதையும் அவர் ஒரு கருத்தில் கொள்வாருன்னு வச்சுக்கலாம். ஒரு விஷயம் தனுஷுக்கு அந்த அளவுக்கு செல்வாக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஒரு விஷயம் இருக்கு, நீங்கள் ஐடியாலஜி லெவலில் பெரிய லெவலில் இது சீமான் போன்ற பெரிய கருத்தியல் பேசுபவர்களோட நடிகர்கள் வந்தால் ஈஸியாக மக்கள்கிட்ட போய் ரீச் ஆயிடுவாங்க. அதுக்கு விஜய் வந்து ஒரு பெரிய உதாரணம். அவர் சொல்லுவார்ல, நீங்களாம் இனிமே தான் மக்கள் வீட்டுக்கு போகணும், அந்த வீட்டிலேருந்து அரசியல் ஆரம்பிச்சோன்னு சொல்லிட்டாரு. என்ன அதனால அந்த ஒரு ஆசை கூட தனுஷுக்கு இருக்கலாம் வச்சுங்களேன். பட் இன்னும் செயல்பாடு இன்னும் விஜய் போக வேண்டிய தூரமே அதிகமாக இருக்கு. நீ அவர் மேலேயே இன்னும் பல கருத்து இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா அவரால் இறங்கி ஒரு பெருசல் லெவலில் ஒர்க் பண்ண முடியல. ஐடியாலஜி விஷயத்தில் அவரால் என்ன, எதுக்காக இந்த கட்சி ஆரம்பித்தார், அந்த கட்சியோட நிலைப்பாடு என்ன, தேசிய அளவில் என்ன, மாநில அளவில் என்ன கூட விஜயால் இன்னும் பெருசாக பேச முடியல. இந்த நிலையில் வந்து தனுஷெல்லாம் எந்த அளவுக்கு பண்ண முடியும்? ஆசை இருக்கலாம், பட் இன்னும் தூரம் இருக்குது, அதிக தூரம் இருக்குது. அப்படிதான் என்னுடைய பார்வையே. இப்போ விஜய் வந்தாரு, கட்சி ஆரம்பிச்சாரு, 2 வருஷத்துல சீஃப் மினிஸ்டர் ஆயிட்டாரு. அதை பார்த்து இவர் இன்ஸ்பயர் ஆனாரா, அல்லது ரஜினிகாந்த் வந்து எந்த காரணத்துக்காக அவர் அரசியலுக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரோ, பிறகு அவர் யாரால் வந்து அவர் வந்து அழுத்தத்திற்கு உள்ளாக்கப்பட்டாரோ, பிறகு அவருடைய வயோதிகம் உடல்நிலை காரணத்தை காமிச்சு அவர் வந்து மறுத்தாரு. அதனுடைய பின்னணியில் யாரேனும் வந்து தனுஷை அணுகிருப்பார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா விஜய் வந்து 2 பேரும் விமர்சனம் பண்ணார். விஜய் வந்த போது அவரே வரல, இவர் எங்கப்பா வர போறாரு அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு ரஜினியை சொன்னார். புரியுதுங்களா? அதே மாதிரி அவர் வந்தாரு, ஒன்றும் பெருசா செயல்படுகலையாப்பா
அப்படின்னு கமலையும் சொன்னார். 2 பேருமே சொன்னார்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. ஸோ அந்த ஒருவேளை தனுஷுக்கு அந்த வார்த்தை வந்து ஒரு சங்கடமா இருந்திருக்கலாம். அவரே வரல, இவர் எங்க வர போறாருன்னு சொல்றாங்கன்னு சொன்ன விஷயத்துல ஒரு ரஜினி தான் வர முடியல. அவருடைய ஆதரவாளர்கள் எல்லாமே கிட்டத்தட்ட ஃபேமிலியில டைவர்ஸ் வேணா வந்திருக்கலாம், போயிருக்கலாம். ஆனால் பட்டு பசங்க இன்னும் 2 ஃபேமிலிக்கெலாம் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. ரஜினி வீட்டுக்கும் போகிறாங்க. பசங்களை சொல்கிறேன், தனுஷோட பசங்க. ஸோ இதெல்லாம் சுற்றி வளைச்சி பார்க்குறப்போ நீங்கள் ரஜினிக்கு ரொம்ப வேண்டியவர்கள், தம்பி நீங்களாவது கட்சி ஆரம்பிக்கலாமே, மாமா தான் விட்டாரு, நீங்களாவது பண்ணுங்கன்னு யாராவது அட்வைஸ் பண்ணியிருக்கலாம். பட்டு இப்போ அவ்வளோ ஈஸி கிடையாதுங்கிறது ஒரு எண்ணம். ஏன்னா ஒரு அட்லீஸ்ட் மினிமம் விஜய் மக்கள் இயக்கம்ங்கிறது அவங்க அப்பா பெரிய லெவலில் ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. யாரு? எஸ்எஸ். ஒரு நல்ல கட்டமைப்பை ஏற்படுத்தி கொடுத்தாரு. அதை புசியானது பிக்கப் பண்ணிக்கிட்டாரு. பட் இங்கே தனுஷுக்கான வேலை இன்னும் ஆரம்பிச்ச மாதிரிலாம் தெரியல. ஒரு வேலை இருந்தால் 31 வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். ஓ, நிச்சயமா சார். பல்வேறு விவகாரங்கள் நேயர்களுக்கு ரொம்ப தெளிவாக உங்களோட கருத்துக்களை பயந்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.